எங்க பொண்ணையுமே அன்பு கண்மணி தாலி மாத்தி கோக்குற ஃபங்க்ஷனையுமே பக்காவா முடிச்சு கொடுத்துட்டு, இந்த பக்கம் கண்மணிக்கு ஆதரவா இங்க கண்மணியோட வீட்லயே இருக்காங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க பொன்னியோட வீட்ல பிரீத்தியுமே பழைய மாதிரி தனக்கு சாதகமா எல்லா விஷயத்தையும் பயன்படுத்திக்கிறதுக்காக இங்க ஜெயா கிட்ட இங்க பிரீத்தி சம்பந்தமே இல்லாம பொன்னியை பத்தியும் பொன்னி சம்பந்தம் இல்லாம பண்ற விஷயங்களை பத்தியும் கொஞ்சம் கோவப்படுற மாதிரி ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா ஜெயா இங்க ஆல்ரெடி பொன்னியை ரொம்பவே வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா பொன்னி ரொம்ப திமிரு பிடிச்சவ, இத்தனை பேர் சொல்லியுமே யார் பேச்சையுமே கேட்காம நம்ம வீட்டை விட்டு போயிருக்கா, அவளுக்கெல்லாம் மரியாதை கொடுக்க கூடாது அப்படின்ற மாதிரி இங்க பொன்னி மேல ஜெயா ரொம்ப கோபத்துல இருக்காங்க. அதே நேரத்துல இந்த பக்கம் வந்து பிரீத்தியுமே இந்த விஷயத்த நமக்கு சாதகமா பயன்படுத்தி எப்படினாலும் சக்தி நம்ம தானே கல்யாணம் பண்ணிக்க வேண்டிய ஆளு, ஏதோ இடையில அந்த பொண்ணி வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவளும் இப்ப வேணான்னு விட்டுட்டு போயிட்டால, நம்ம ஜெனியூனா இந்த பக்கம் வந்து நம்ம சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம விருப்பப்பட்டதை நிறைவேற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்க எப்பவும் போல பிரீத்தியுமே பொன்னியை பத்தி தப்பு தப்பா இங்க ஜெயா கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரத்துல இந்த விஷயத்த பவானியும் தெளிவா கவனிக்கிறாங்க. என்னாச்சு பிரீத்தி இப்ப எல்லாம் பண்ண மாட்டாளே, சம்பந்தம் இல்லாம எதுக்காக இப்போ பொன்னியை பத்தி தேவையில்லாம எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, சொல்லப்போனா இப்படி எங்க அம்மா கேட்க கேட்க இன்னுமே பொன்னி மேல அவங்க ரொம்பவே கோவம் அடைவாங்க, சக்தியும் பொன்னியும் சேர்ந்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே கம்மி ஆயிட்டு இருக்கு, இது எப்படியாவது நம்ம சமாளிக்கணும்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து பவானியுமே பொன்னியை தனியா கூப்பிட்டுட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா பொன்னிக்கு கால் பண்றாங்க. ஆனா பொன்னியுமே பவானி அக்கா நம்பரை பார்த்துட்டு கால் அட்டன் பண்ணிட்டு சொல்லுங்கக்கா என்னக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. அப்போ பொன்னி கிட்ட இங்க பவானியுமே இங்க பாரு பொன்னி, உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பத்தி பேசணும், தயவு செஞ்சு நீ எங்களை மீட் பண்ண மறுபடியும் வீட்டுக்கு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா பொன்னியுமே இங்க பாருங்கக்கா, நான் இப்ப சென்னையில இருக்கேன், அது மட்டும் இல்லாம நீங்க எந்த விஷயத்தை பத்தி பேச போறீங்க அப்படிங்கிறது எனக்கு தெளிவாவே தெரியுதுக்கா, ஆனா என்னால அந்த விஷயத்துக்கு ஒத்து வர முடியாது, நான் தான் சொல்லிட்டேன்லக்கா, உண்மையிலுமே உங்களுக்காகவும் சிவானி பாப்பாக்காகவும் தான் அந்த உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் ரொம்ப நாள் நம்ம வீட்டில் இருந்தேன், இல்லை அப்படின்னா நான் எப்போவே கிளம்பியிருப்பேன்க்கா, என்னை மறுபடியும் ஃபோர்ஸ் பண்ணாதீங்க, என்னால் மறுபடியும் சக்தி கூட சேர்ந்தெல்லாம் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி இங்கே பொன்னி ரொம்பவே தெளிவாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இது கேட்டோன்னே இங்கே பவானியுமே ரொம்பவே குழப்பத்தோட காலை கட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம டீல் பண்ணுமே, எப்படியாவது பொன்னியோட மனசை மாற்றணுமே, நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ரொம்பவே திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் இன்னொரு சைடு சக்தியுமே இங்கே பொன்னியை பார்க்காம வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இங்கே கண்மணி அன்பு வீட்டையே தேடி அதே நேரம் அவங்களை எப்படியாவது மீட் பண்ண முடியும், பொன்னியை நம்ம தனியாக மீட் பண்ணி பேசி எல்லாம் சரியாயிரும்னு சொல்லி இந்த பக்கம் பொன்னியை கூட்டிட்டு வராம திரும்பி வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லி சக்தியுமே சென்னையில ஒரு ரூம் எடுத்து தங்குறாரு. ஆனா அதே நேரத்துல எங்க சண்முகம் சக்தி கால் பண்ணி என்னாச்சு சக்தி, பொன்னியை பார்த்துட்டியா, கன்வின்ஸ் பண்ணியா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ஆனா சக்தியுமே இல்லைண்ணே, நான் எவ்வளவோ பேசி பார்த்தானே, ஆனா பொன்னி என்னால பார்க்கவே முடியல, அவகிட்ட நேர்ல என்னால பேச முடியல, ஏன்னா இங்க கண்மணி வீட்டுல இருக்க எல்லாருமே என்னை ரொம்பவே எதிர்க்கிறாங்க, என்னை உள்ள விடுறதுக்கு கூட வந்து அவங்க ரொம்பவே யோசிக்கிறாங்க, ஏன்னா பொன்னி வந்து எல்லா இடத்துக்கு போனாலும் ரொம்பவே வந்து பாப்புலர் ஆயிடுறா, அது மட்டும் இல்லாம அவ மனசுல இருக்கிற விஷயத்த ஓப்பனா இங்க அன்புகிட்டையும் கண்மணிக்கிட்டே சொல்லியிருப்பா போல இருக்கு, அதனால அவங்களுமே இப்போதைக்கு கொஞ்ச நாள் பிரச்சனை வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்களுமே இங்க பொன்னியை மீட் பண்ணி விட மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி எங்க சக்தி சொல்றாங்க. ஆனா இதை கேட்டோன்னு சண்முகமும் இங்க பாரு, நம்ம எப்படியாவது பொன்னியை சீக்கிரமா நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துடணும், ஏன்னா ரொம்ப நாள் ஆக ஆக பொன்னிக்கு மனசு வெறுத்து போயிடும், மறுபடியும் உன் கூட சேர்ந்து வாழணுங்கிறத பத்தி அவன் மறந்தே போயிடுவா அப்படின்ட்டு இங்க இன்னொரு பக்கம் சண்முகமும் இங்க சக்திக்கு எடுத்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்ட சக்தியுமே பேசாம எப்படியாவது நம்ம பொன்னி உள்ள போய் பார்த்துடணும், அப்படி இல்லையா இந்த பக்கம் வந்து கண்மணியை பார்த்து அவங்க கிட்ட இந்த விஷயத்தை பத்தி எடுத்து சொல்லி எப்படியாவது ஒன்று சேர்றதுக்குண்டான வழியை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி எங்க சக்தி ஒரு பக்கம் முடிவு பண்றாரு. அதே நேரம் இங்க பவானியுமே இப்போ இங்க பொன்னி சம்பந்தப்பட்ட விஷயத்தை நம்ம டீல் பண்ணோம்னா கண்டிப்பா அந்த பியூட்டி பார்லர் ஓனரை வச்சுதான் நம்ம பண்ண முடியும், ஏன்னா அவங்களும் பொன்னியும் இடையில நல்லாவே க்ளோஸா இருந்தாங்க, அவங்க கிட்ட இதை பத்தி பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பவானியுமே டைரக்டா சிவானி பாப்பா கூட்டிக்கிட்டு இங்க அந்த பியூட்டி பார்லர் போறாங்க. அங்க போனது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட நீங்க இந்த மாதிரி வந்து பொன்னியை பாத்தீங்களா, பொன்னி உங்ககிட்ட ஏதாவது பேசுனாங்களா அப்படின்ற மாதிரி விசாரிச்சு பாக்குறாங்க. அப்பதான் அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இல்லைங்க, பொன்னி ரொம்ப நாள் என்கிட்ட பேசி சொல்ல போனா இந்த மாதிரி நான் சென்னைக்கு போயிருக்கேன் அப்படின்றது மட்டும் என்கிட்ட ஒரு டைம் இன்ஃபார்ம் பண்ணா, அது மட்டும் இல்லாமல் நான் வர்றது கஷ்டம் தான், நீங்க என்ன தேடக்கூடாது, ஆனால் இடையில கண்டிப்பாக உங்களை ஒரு நாள் வந்து பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி என்கிட்ட சொன்னா, மற்றபடி அவள் லைஃப் சம்மந்தப்பட்ட விஷயங்களை பற்றி நான் கேட்டேன், ஆனால் அந்த விஷயத்துல என்கிட்ட எதுவும் தெளிவான பதில் சொல்லாமல் விட்டுட்டா அப்படின்ற மாதிரி அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே இந்த பக்கம் பவானி கிட்ட சொல்றாங்க. இது கேட்டான பவானியுமே இங்க பாருங்க, பொன்னி ஒரு தப்பான முடிவு எடுத்திருக்கா, அதாவது இங்க சக்தி கூட சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக அவ எல்லா உண்மையும் நிரூபிச்சதுக்கு அப்புறம் இங்க வீட்டை விட்டே போயிட்டா, அவளை எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிட்டு வரணும், அதுக்கு நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும், ஏன்னா நாங்க எவ்வளவு பேசி பார்த்துட்டோம், ஆனா அவளுக்கு அந்த விஷயம் புரிய மாட்டேங்குது, அவ இன்னுமே சக்தி மேல நம்பிக்கை இல்ல, கோபமா இருக்க அப்படின்ற மாதிரி இந்த ரெகுலரான அந்த ஒரு காரணத்தையே சொல்லி சொல்லி இங்க சக்தியை புறக்கணிச்சிட்டு இருக்கா. அதே நேரம் சக்தியுமே பொன்னி வரமாட்டேன்னு சொல்லி அவருமே சென்னையில போய் தங்கிட்டு இருக்காரு. இப்ப எப்படியாவது நாங்க பொன்னி இங்க கூட்டிட்டு வரணும், உங்களால முடிஞ்ச ஹெல்ப் எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இங்க பவானியுமே அந்த பியூட்டி பார்லர் ஓனர்ட்ட ஹெல்ப் கேட்கறாங்க. அப்ப இதை யோசிச்சு பார்த்த அந்த பியூட்டி பார்லர் ஓனருமே பொன்னி என்னால கூட தான் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டா, ஏன்னா நானுமே அவகிட்ட நீ தனியா வாழ்ந்தாலும் ரொம்ப போல்டா வாழலாம் அப்படின்னு சொல்லி அவளை கொஞ்சம் ராங்கா நான் மோட்டிவேட் பண்ணிட்டேன், ஆனா இப்ப அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிட்டேன், நான் தான் அவட்ட போய் பேச வேண்டியது இருக்குன்னு சொல்லிட்டு அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இன்னொரு பக்கம் பவானியும் கிளம்பி டைரக்டா பொன்னியை பாக்குறதுக்காக சென்னைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போடுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்க நாளைக்கு காலையில கிளம்பி வாங்க, நம்ம சென்னைக்கு போயிட்டு பொண்ணு கிட்ட டைரக்டா பேசுவோம், அங்க வச்சு எப்படியாவது
நம்ம பொண்ணியை கன்வின்ஸ் பண்ணி உங்க கூட அனுப்பி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. ஏன்னா பொண்ணு இப்படி ஒரு நிலைமையில இருக்கிறதுக்கு நான் கொடுத்த ஒரு சில மோட்டிவேஷன் வார்த்தைகள் கூட இப்படி அவளை மாத்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்களும் பொறுப்பை எல்லாம் தாமலை எடுத்துக்கிறாங்க. அதே நேரம் இங்க அந்த பியூட்டி பார்லர் ஓனர்ட்டையும் சொல்லிட்டு சரி நாளைக்கு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவானியுமே அந்த பியூட்டி பார்லர் விட்டு வெளியில வராங்க. ஆனா வெளியில வந்தோன்னா அவங்களுக்கு ஒரு பயங்கரமான ஷாக்கு. என்ன கரெக்டா வெளியில சுந்தர் நின்றுகிட்டு இருக்காரு. அவங்களும் சிவானி பாப்பா பார்த்துட்டு சிவானி எப்படி இருக்கமா அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா சிவானிக்குமே சுந்தரோட அப்படி ஒரு முகத்தை பார்த்ததுனால அந்த விஷயத்தை ஏத்துக்க முடியாம நீங்க என்கிட்டலாம் பேசாதீங்க, நீங்க ரொம்பவே பேட் டாடி, சொல்லப்போனா நீங்க எந்த விஷயத்தையும் சரியா செஞ்சதில்ல, எனக்கும் எங்க அம்மாக்கும் நீங்க நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டீங்க, நீங்க இனிமேல் என்கிட்ட பேச தேவையில்ல அப்படின்ற மாதிரி இங்க சிவானி பாப்பாவுமே சுந்தர புறக்கணிக்கிறாங்க. அது தெளிவா புரிஞ்சுக்கிட்ட பவானியுமே இங்க சிவானி பாப்பா கூட்டிட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இன்னொரு பக்கம் இங்க சுந்தரமே இங்க பாரு பவானி, நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன், உண்மையை சொல்ல போனா உனக்கும் சரி நம்ம குழந்தைங்க சரி நம்ம குடும்பத்துக்கும் சரி நிறைய துரோகமும் பண்ணியிருக்கேன். ஆனா அதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணுங்கிறதெல்லாம் இதெல்லாம் வந்து நியாயமே கிடையாது. நான் பண்ண தப்புக்கு நீ என்ன வேணாலும் தண்டனை கொடு, ஆனா நீ என்னை விட்டு பிரிஞ்சு போகணும்னு மட்டும் நினைக்காத. நான் டைவர்ஸே ஆனாலும் பரவாயில்ல, உன்னை நான் விட மாட்டேன். கண்டிப்பா நானும் நீயும் ஒன்னா சேர்ந்து வாழ்ற வரைக்கும் நான் இந்த போராட்டத்தை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சுந்தரம் ரொம்ப ஆக்ரோஷமா பேசிட்டு இருக்காரு. ஆனா இதை கேட்டுட்டு இருக்கிற பவானியுமே ஓஹோ இப்ப நீங்க ரொம்ப நல்லவனா மாறிட்டீங்களோ, சொல்ல போனா எல்லா தப்பையும் செஞ்சுட்டு அந்த தப்புக்கெல்லாம் வந்து ஒரு மன்னிப்பு கேட்டா எல்லாம் சரியாயிடுமா, நீங்க பண்ண தப்பு எல்லாம் சாதாரண தப்பு நினைச்சிட்டு இருக்கீங்களா? எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை விளையாடிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை நம்பி ஒரு கம்பெனி உங்க கையில கொடுத்தா எத்தனை லட்ச ரூபாய் பணத்தை கையாடல் பண்ணிருக்கீங்க, அந்த பணத்தை வச்சு என்னென்ன வேலை எல்லாம் பண்ணிருக்கீங்க, சொந்த குழந்தைய கடத்திட்டு இருக்கவங்க கூட நீங்க டீல் பேசி அவனுக்கு நீங்க பணத்தை கொடுத்துட்டு இருக்கீங்க. இதெல்லாம் வந்து சாதாரண ஆள் பண்ற தப்பா, சொல்ல போனா இதெல்லாம் சாதாரணமான தப்பா? இந்த மாதிரி தப்புக்கெல்லாம் எப்பவும் மன்னிப்பே கிடையாது. நீங்க ஃபைனலா சிவானி பாப்பாவை கடத்தினவங்க கூட நீங்க கனெக்டிங் வச்சிருக்கீங்கன்னு தெரிஞ்ச உடனே முடிவு பண்ணிட்டேன், இத்தோட உங்களை என் வாழ்க்கையை விட்டு தூக்கணுங்கிறத. ஏன்னா நீங்க ரொம்பவே மோசமானவரை மாறிட்டீங்க. இதுக்கு மேல நீங்க எவ்வளவுதான் திருந்தி வந்தாலும் அந்த உள்ள இருக்கிற அந்த கெட்டதுதான் உங்க முகத்தை பாக்குறப்பெல்லாம் எனக்கு தெரியும். அதனாலதான் எனக்கு உங்க கூட சேர விருப்பமே இல்லை. தயவு செஞ்சு எங்களை விட்டுருங்க, மறுபடியும் எங்க வழியில வந்து டார்ச்சர் பண்ணாதீங்க, அப்புறம் உங்க மேல ஒரு போலீஸ் கேஸ் கொடுக்குற மாதிரி ஆயிப்போம் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் பவானியுமே சுந்தர மிரட்டி விட்டுறாங்க. ஆனா அதே நேரத்துல சுந்தரமே ரொம்பவுமே டென்ஷனோட இவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும், என்னையே இவ மதிக்காம என்ன அவமானப்படுத்திட்டு என் குழந்தை முன்னாடி இப்படி பேசிட்டு போறாளே, இவள் பாரு இவளுக்கும் சரி அந்த பொண்ணுக்கும் சரி ஒரு நல்ல பாடத்தை கத்து கொடுத்தாதான் இவங்களுக்குலாம் புத்தி வரும் அப்படின்ற மாதிரி இங்க சுந்தரமே ஊருக்கு வந்த உடனே பொண்ணியை பழி வாங்குறதுக்கு ஒரு பயங்கரமான திட்டத்தை போடுறாரு. சொல்லப்போனா பொண்ணி உயிரோடு இருக்கிற வரைக்கும் தான் இவ்வளவு பிரச்சனையுமே, அந்த பொண்ணியை கொண்டுட்டா எந்த பிரச்சனையும் இருக்காதுல்ல, ஆட்டோமேட்டிக்கா பொண்ணியோட சாவிக்கே போயிட்டு நாமளே ஆட்டோமேட்டிக்கா வந்து சேடா நடிக்க ஆரம்பிச்சோன்னா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வேற பக்கமா யோசிச்சுக்கிட்டு இருக்காரு. ஆனா அதே நேரத்துல இன்னொரு பக்கம் இந்த பியூட்டி பார்லர் ஓனர் சொன்ன மாதிரி எங்க பவானியுமே வெளியூர் கிளம்புறதுக்காக அடுத்த நாள் காலையில சிவானி பாப்பாவை சண்முகத்தோட பொறுப்புல விட்டுட்டு அவங்களும் கிளம்பி இந்த பியூட்டி பார்லர் ஓனர் கூட சேர்ந்து இங்க சென்னைக்கு கிளம்புறாங்க. சொல்லப்போனா இங்க பவானியோட மனசு ஃபுல்லாமே ஒண்ணுதான் தோணுது, எப்படியாவது நமக்கு நல்லது செஞ்ச பொண்ணுக்கு நாம ஒரு நல்லது செய்யணும், எப்படியாவது நம்ம தம்பி கூட அவங்களை கன்வின்ஸ் பண்ணி சேர்த்து வச்சு அவங்க ரெண்டு பேரையும் ஒன்னா வாழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் இங்க பவானியோட ஒரே எண்ணமா இருக்கு. ஏன்னா அவங்க மனசு பூரா பொன்னி தனக்கு செஞ்ச விஷயங்கள், ஆனா நாம பொண்ணுக்கு செஞ்ச துரோகங்கள், அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயங்கள்லாம் நினைச்சு இங்க பவானியுமே உள்ளுக்குள்ளே புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பொண்ணியுமே இது எதுவுமே தெரியாம இங்க கண்மணி வீட்டுல கண்மணிக்கு நல்லது நடக்கணும், சொல்லப்போனா கண்மணிக்கும் அன்புக்கும் எல்லா விஷயமும் நல்லதாவே நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களும் ரொம்பவே ப்ரௌடா ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அதே நேரம் இங்க பொன்னியை கன்வின்ஸ் பண்ண போயிட்டு இருக்க அந்த பியூட்டி பார்லர் ஓனரும் இன்னொரு பக்கம் பவானியும் எப்படி பொன்னியை கன்வின்ஸ் பண்ண போறாங்க, அவங்க மட்டும் கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் பொண்ணி இந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டாங்கன்னா இங்க எல்லாரோட ஆட்டமும் சரியா போயிடும். அதனால என்னதான் நடக்க போகுது அப்படிங்கறத நம்ம இனி வர எபிசோட்ல கண்டிப்பா பார்க்கலாம் கைஸ்.